ஹோலி மேரி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய இனிய அல்லேலூயா உத்தானத்தின் வாழ்த்துக்களை கூறி நிற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு மாதிரி இந்த தவக்காலத்தை முடித்து பாஸ்கா காலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கின்றோம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடத்தல் விழாவில் பங்கேற்று கடந்து வந்தோமா அல்லது கடத்தல் விழாவில் பங்கேற்று பழையவற்றை இங்கேயும் கடத்தி கொண்டு வந்துட்டோமா? இதைத்தான் கேட்க வரோம். நாங்கள் கடத்தல் விழாவில் பங்கேற்று அல்லது பாஸ்கா விழா அல்லது நாங்கள் உத்தானத்தின் விழாவுக்குள்ள பங்காளிகளாக மாற வாய்ப்பு பெற்ற நாங்கள் அந்த சாவுக்குரிய காரியங்களோட இங்கே வந்துட்டோமா? இல்லை, நான் புனிதமான வாரத்துக்களால் பயணித்து என்ன புனிதப்படுத்தி நான் ஒரு தூய்மைத்துவத்தில் பரிசுத்த தினத்தில் உயிர்த்த ஆண்டவரோட நானும் தூய்மைத்துவத்தின் உத்தானத்தை எண்ணகத்தே கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உயிர்ப்பு விழாவுக்குள் நுழைந்திருக்கின்றோமா? நாங்கள் இந்த உயிர்ப்பு விழாவிலும் ஏதோ மரணிக்கின்ற அல்லது தவக்காலத்திலே இறைவனுடைய பாடுகளோடு நான் மிக நெருக்கமாக இருந்ததில் மட்டும் பின்னி பிணைக்கப்பட்ட இறை மனித வாழ்விற்குள் இறங்கி நின்றவள் அல்ல. அதனிலும் மேலாக ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கே உரிய தனித்தன்மையான இந்த உத்தானத்தின் வாழ்விற்குள் நுழைந்திருக்கின்ற நாங்கள் இந்த உயிர்ப்பு விழாவிலே நான் உயிருள்ள கடவுளோடு மரணித்து போன கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கடவுளோடு முற்றுப்புள்ளியாகிவிட்ட அல்லது முற்று பெற்றுவிட்ட ஒரு வாழ்வை முடித்த ஒருவனாக அல்லது ஒருத்தியாக அல்லாமல் உத்தானத்தின் கடவுளோடு உயிருள்ள மனிதத்துக்குள் உயிருள்ள கடவுளுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்வுக்குள் நுழைகின்றேனா? இதற்காக இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற சிந்தனைகள் லூக்கா நற்செய்தியின் 24ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி. அந்நாளில் சீடர்களுள் இருவர் ஜெருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறைத்து ஒருவரோடொருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்களது கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இயேசு அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பாவின் என்னும் பெயருடைய ஒருவர் இயேசுவிடம் மறுமொழியாக, ஜெருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு இயேசு அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் இயேசுவிடம், நாசரேத்து இயேசுவை பற்றித்தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவை எல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று வானதூதர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள்.
எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இருந்து எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்களும் உயிருள்ள கடவுளோடு வழிநடந்து செல்ல இறையரசை நாங்கள் இவ்வுலகிலே செயல்படுத்துகின்ற மக்களாக எங்கள் சாட்சிய வாழ்வை முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியை நாங்கள் 3 நிலைகளிலே பார்க்கின்றோம். இயேசு இன்றும் உயிருள்ள கடவுள், எங்களோடு வழிநடக்கக்கூடியவர், எங்கள் வாழ்விலே துணை இருக்கின்ற அல்லது எங்களோடு இணையாக பயணிக்கின்ற கடவுள் என்கின்ற அந்த நம்பிக்கை தரப்படுகின்றது. இரண்டாவது பகுதியாக இறை வார்த்தையும் பலியாக்கப்பட்ட உணவும், நற்கருணை விருந்தும் இறை வார்த்தையும் இணைந்த அந்த செயற்கரிய பக்திபூர்வமான அந்த காரியங்கள் இயேசு அவர்களோடு படி நடந்த பொழுது மோயிசன் வரை முதல் இறைவாக்கினர்கள் வரை நடந்தவற்றை இறை வார்த்தைகளிலே இருந்து அவர்களுக்கு ஆதாரங்களோடு தர்க்க ரீதியான முறையிலே எடுத்து சொன்னார். அப்பத்தை எடுத்து இறைபுகழ் கூறி பிட்டு அவர்களோடு பகிர்ந்தார். இந்த இறை வார்த்தையை கேட்டு அவர்கள் அதை தியானித்ததன் பேறு பலனாக இறைபுகழ் கூறி நன்றி கூறி அப்பத்தை பிட்டதிலே அவர்களும் முழுமையாக தகுதியோடு பங்கேற்றதனால் அங்கே இயேசுவை காணுகின்ற அந்த வாய்ப்பு, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அந்த அரிய காட்சியை பெறுகின்றார்கள். இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரையிலே அல்லது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்றும் உயிருள்ள கடவுளோடு வாழ விரும்புகின்ற மக்கள். அவை இயேசு தாம் உயிருள்ள ஒரு கடவுளாக எங்களோடு இருக்கின்றார் என்பதை எங்களுடைய செயலாலே வாழ்வாலே இந்த உயிர்ப்பு காலத்திலே, பாஸ்கா காலத்திலே நாங்கள் சுதந்திரத்தின் மக்கள், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள், நாங்களும் விடுதலை பெற்ற மக்கள் என்ற அந்த உணர்விலே எங்களை வெளிக்கொணர எங்கள் ஒவ்வொருவரையும் அறிவுறுத்தி நிற்கின்றார். இன்றைய நிலையிலே இயேசு, நாங்கள் விரும்புவது இயேசு உயிர்த்திட்டார், இதை நான் முழுமையாக நம்புகிறேன். உயிர்த்த இயேசு என்னை உண்மையாகவே தம்முடைய விசுவாசியாக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய அந்த 5 காயங்களோடு தன்னுடைய அந்த உத்தானத்தின் நிலையில் எனக்கு வெளிப்பட வேணும், அல்ல என்னோட கண்ணுக்கு முன்னால் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் வந்து நிற்க வேணும் என்று நாங்கள் ஒரு பலத்தை எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய திட்டம், சித்தம், இறைவனுடைய சுபாவம் இந்த இமாவுஸ் பயணத்திலே அந்த அப்போஸ்தலர்களோடு இணைந்து கொண்ட உயிர்த்த இயேசு தம்மை யார் என்று அவர்கள் இனம் காணுகின்ற அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களோடு பயணித்த பொழுது சல்லாவித்தார் உரையாடினார், விளக்கம் கொடுத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை யார் என்று இனம் காணவில்லை, முடியவில்லை. ஈட்டிலே அப்பத்தை எடுத்து இறைபுகழ் கூறி நன்றி கூறி பிட்ட பொழுது அங்கே இயேசுவை கண்டார்கள். ஆனால் அது கூட நீடிக்கவில்லை. இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து சென்றார் என்ற அந்த வசனம் சொல்லுகின்றது. ஆனாலும் அவர்கள் அதை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்தார்கள். அவை அன்பார்ந்தவர்களே, பயணித்தது மட்டுமல்ல, அவர்கள் அதை பறைசாற்றினார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போய் சென்றார்கள். இயேசுவை தாங்களும் கண்டதாக சாட்சியம் கூறினார்கள். தாங்களும் உயிர்த்த இயேசுவினாலே ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் என்ற அந்த உணர்விலே தங்கள் வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக
அல்லது என்றோ ஒரு நாள் நடந்துவிட்ட இந்த நிகழ்வு இன்றும் 2025 ஆண்டுகளை கடந்தும் கதைக்கப்படுகின்ற அளவிற்கு இன்றும் அது சாட்சியம் வலிமையுள்ளதாக இருக்கிறது. அந்த சாட்சியம் நாங்களும் எங்கட வாழ்க்கையிலையும் அப்படியான ஒரு சாட்சிய வாழ்வுக்குள் வளர நாங்கள் என்றோ ஒரு நாள் கடந்து வந்த பாதையில் கடத்தல் விழாவில் நாங்கள் கடந்து வராமல் பழச கடத்தி கொண்டு வாராக்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் தவக்காலத்தில் மனமாற்றம் புதுப்பித்தலுக்குள்ள உள்ளாக்கப்பட்டோம். அவை தவக்காலத்தில் இயேசுவோட பாடுகளோடு ஒன்றித்து நாங்கள் மனம் மாறினம், வெதும்பினம், திருந்தினம், சிலதில் விட்டுட்டோம் என்று தீர்மானம் எடுத்தோம். ஆனால் நாங்கள் இந்த உயிர்ப்பு விழாவுக்குள்ள உத்தானத்துக்குள்ள வந்த பிறகும் நாங்கள் மீண்டும் எங்களோட இயலாமைகள் இல்லாமைகள் மனித பலவீனங்களை இங்கே காவி கொண்டு வர பார்க்குறோம். இல்லை, நான் சுதந்திரத்தின் மக்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மகன் மகள் என்கின்ற அந்த உணர்வுக்களை நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பழையன களைந்து இந்த உத்தானத்துக்குரிய நல்ல பண்புகளை, இறையரசிற்குரிய நல்ல அணிகலன்களை எங்களுடைய வாழ்வாக்கி கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவார். உயிர்த்த ஆண்டவரும் எங்களுக்கு தம்முடைய அமைதியையும் சமாதானத்தையும் தருவார். நாங்களும் உத்தானத்தின் மக்கள் இயேசுவோடு உயிர்ப்பித்தலில் எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்ல அருள் கேட்போம். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாய் அமைவதாக. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.